நேத்து 4வது ஐபிஎல் ஆட்டம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆட்டமாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு. முக்கியமா இதுல 27 கோடி மொத்தமா போச்சுடா அப்படின்னு தலையில அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தற்போது லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி அவங்களுக்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கடைசி ஓவர்ல யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான உச்சக்கட்ட திருப்பங்கள், யாருமே கற்பனை செய்ய முடியாத அதிர்ச்சிகரமான ரிசல்ட் தான் தற்போது இந்த மேட்ச்ல நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி அவங்க ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ணாங்க. முக்கியமா மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன் இவங்க 2 பேருமே வர்ற பந்துகள் எல்லாத்தையுமே சிக்ஸருக்கும் பவுண்டரிகளுக்கும் ரொம்ப அசால்ட்டா பறக்க விட்டதால கிடுகிடுன்னு லக்னோ அவங்களுடைய ஸ்கோர் உயர்ந்துச்சு. ஆனால் மார்ஸ் அவர் 75ல் அவுட் ஆனதுக்கு அப்புறமா உள்ள வந்த 27 கோடி பிளேயர் நம்ம ரிஷப் பண்ட் அவருடைய பங்குக்கு பெருசாக அடிக்க போறாரு அப்படின்னு பார்த்தா 6 பந்து நின்று விளையாண்டுட்டு டக் அவுட் ஆகி வெளியேறிட்டாரு ரிஷப் பண்ட். ஸோ இந்த இடத்துலயே லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் ஓனர் பயங்கரமா அவர் கடுப்பாகி தான் போயிருந்தாரு. ஆனாலுமே மற்ற பிளேயர்கள் சிறப்பாக விளையாண்டாங்க. டேவிட் மில்லர் கடைசி நேரத்தில் 27 ரன்கள் சர்சர்னு அடிச்சு கொடுத்ததால 20 ஓவருக்கு 209 ரன் ஒரு நல்ல மிகப்பெரிய ஸ்கோர் தான் லக்னோ அணி எடுத்திருந்தாங்க. கண்டிப்பா இந்த ரன்னை டெல்லி அணியால சேசிங் பண்ண முடியாது, தோத்துருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதே போல துவக்கத்தில் இருந்தே நம்ம ஷர்துல் தாகூர் முதலாவது ஓவர்லேயே 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. அது மட்டும் இல்லாம 65 ரன்னுக்கே டெல்லி அணி 5 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. ஸோ இதனால கண்டிப்பா அவங்களால கம்பேக் தர முடியாது அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப கரெக்டா அவுட்டோ சர்மா அவர் கூட விப்ராஜ் இவங்க 2 பேருமே ஒரு மாதிரி ஸ்லோவாகவும் அதிரடியாகவும் மெதுவா ரன்னை உயர்த்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை பெருசா கண்டுக்கல ரிஷப் பண்ட். ஏன்னா ஸ்கோர் டார்கெட் பெருசாக இருக்கு. 45 பந்துக்கு 110 ரன்கள் எடுக்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா டெல்லி அணி அவங்களால அடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு அடுத்தடுத்துன்னு விப்ராஜ் சர்னு சிக்ஸர்களை பறக்க விட 39 ரன்ல விப்ராஜ் அவர் அதிர்ச்சி தரும் விதமா அவுட் ஆயிட்டாரு. ஆனா மறு முனையில நின்ற அவுட்டோ சர்மா அவர் சும்மா இல்ல, அவர் ஒத்த ஆளா டெல்லி அணியை வெற்றியின் பாதைக்கு இழுத்துக்கிட்டே போனாரு. ஆனாலுமே மறு முனையில விக்கெட்டுகள் விழுந்துகிட்டே இருந்து ஆல் அவுட்டை நோக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி போக கண்டிப்பா மேட்சை புல் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு ரிஷப் பண்ட் நினைச்சாரு. ஆனா அவருக்கே தெரியாம ஒரு கேட்சையும் தவற விட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஸோ இதனால அவுட்டோ சர்மா நம்ம தோனி பாணியில தொடர்ந்து அவரே ஸ்ட்ரைக்கை கையில வச்சுக்கிட்டு கேப்ல பவுண்டரிகளையும் சர்னு சிக்ஸர்களை பறக்க விட்டு கடைசி ஓவருக்கு 6 ரன் எடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டாரு. ஏன்னா கடைசி ஓவர்ல ஸ்ட்ரைக்ல நிக்க முடியாம நான் ஸ்ட்ரைக்ல தான் அவுட்டோ சர்மா நின்றுகிட்டு இருந்தாரு. அப்ப கடைசி விக்கெட்டுக்கு மோஹித் சர்மா அவர் ஸ்ட்ரைக்ல நிக்க அப்ப கூட ஒரு ஸ்டம்பிங்கான வாய்ப்பு ரிஷப் பண்ட்டுக்கு கிடைச்சது. அந்த ஸ்டம்பிங்கையும் அடிக்க முடியாம ரிஷப் பண்ட் அவர் தவற விட அதுக்கு அடுத்த பால்ல சர்க்கிளுக்கு உள்ளே ஒரு மிஸ்ஃபீல்டு சிங்கிள் மோஹித் சர்மா எடுத்து தர அதுக்கப்புறமா வந்த அவுட்டோ சர்மா அவருடைய பாணியில திரும்பவும் ஒரு சிக்ஸர் அடிச்சு கடைசி ஓவர்ல கூட 2 விக்கெட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்து அந்த 2ஐயுமே தவற விட்டு பரபரப்பாக நடந்த இந்த ஆட்டத்தில் கடைசியா டெல்லி அணி வெறும் ஒரே ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ 65 ரன்னுக்கு 5 விக்கெட்டுகள் இழந்த டெல்லி அணியை அவுட்டோ சர்மா ஒத்த ஆளா கடைசியா 211 ரன் வரைக்கும் அவர் இழுத்துட்டு வந்து ஜெயிக்க வச்ச இந்த அபாரமான பேட்டிங்கை பார்த்து நிறைய பேர் தற்போது அவுட்டோ சர்மா அவரை பாராட்டிக்கிட்டு வராங்க. அதே போல 27 கோடி கொடுத்து வாங்கப்பட்டிருந்த ரிஷப் பண்ட் ஒரு ரன் கூட எடுக்கல, ஸ்டம்பிங்கையும் கேட்சையும் தவற விட்டிருக்காரு, மேட்சையும் இழந்திருக்காரு முதலாவது ஆட்டமே அப்படின்னு பண்ட் அவரையும் நிறைய பேர் தற்போது விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் ஓனர் பண்ட் அவரை பயங்கரமா காட்டமா திட்டுறதையும் நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்க்க முடிஞ்சது.